வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபாஷா பிரவீன் பூர்வாரத் February 25 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு. இது வந்து சென்னை சபா February 25. ஓகே, ERC பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயம் 1 ERC 1, போயம் 10 ERC 1. இந்த ரெண்டும் வந்து வேறு சாப்டர்லேருந்து கேட்பாங்க, நிபந்த சௌரவ்லேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போயம் 2 ERC 1, போயம் 1 ERC 2, அண்ட் இங்கே வந்து ஸ்கந்தகுப்தில் 2 and 15. ஓகே, ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எனி 2 சாப்டர் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் விட்டுருங்க. எனி 2 சாப்டர் தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணிடலாம், 3 ERC அட்டன் பண்ணிடலாம். தென் செகண்ட் ரோமன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 and 10 கேட்டாச்சு, 2 and 10 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள் 1 to 5க்குள்ளே ரிமைனிங் வந்து படித்து வச்சுக்கோங்க. தேர்ட் ரோமன் 1 14 கேட்டாச்சு, 2லேருந்து 5 வரைக்கும். ஃபோர்த் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா 1 and 2 கேட்டாச்சு, 3 4 5 படிங்க. ஃபிஃப்த் ரோமன் 2 and 6 கேட்டாச்சு, 1 3 4 5. இதில் எனி 3யாவது நீங்கள் வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனி 3 essays. தென் சிக்ஸ்த் ரோமன் பாருங்கள் 1 4 2 8. இதெல்லாம் நிபந்த சௌரவ்லேருந்து. ஸ்கந்தகுப்திலேருந்து பார்த்திங்கன்னா 1 and 4, 2 and 4 வந்து கவன்லேருந்து. இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் இனி இப்போ மொத்தம் வந்து நீங்கள் இதில் அட்டன் பண்ண வேண்டியது 3 சாப்டர் இருக்குது, 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். எனி 2 சாப்டர் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, எனி 2 சாப்டர் தரவு பண்ணிட்டீங்க. ரிமைனிங் இருக்கிற டிப் பண்ணிலாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக 3 ERC வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். 3 டிப் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா 1 to 10 படிச்சிட்டிங்க அப்படின்னா எனி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஆர் செகண்ட் ஹாஃபில் இருக்கிற ஒரு 10 எஸ்ஏ வந்து இது தயார் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 14 3 16 கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிங்கன்னா 1 to 10, செகண்ட் ஹாஃப் படிக்கிங்கன்னா 9லேருந்து 20 வரைக்கும். இனி ஒரு 10 கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா இந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். 30 மார்க் உங்கள் கையில் இருக்குது. ஓகே, 15 ப்ளஸ் இப்போ. ஓகே, 30 மார்க் உங்கள் கையில் இருக்குது. அதனால் ஒரு 10 எஸ்ஏ ஃபஸ்ட்டு ரோமனில் படிச்சிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 11 14 2 12 11. இது பார்த்திங்கன்னா ரீதிகால், இது அது நிதிகால். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இதை விட்டுட்டு ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகே, இல்லை ஏதாவது ஒரு காலத்தை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா 3 அட்டன் பண்ணணும் நீங்கள், ஆனால் 4 அட்டன் பண்ணணும். நீங்கள் 2 சாப்டரையும் படித்து தான் ஆகணும். ரிதிகாலில் படித்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் அத்னிகால்களையும் படிக்கணும். ஓகே, அந்த மாதிரி படிக்கணும். ஏதாவது ஒரு சாப்டரு ப்ளஸ் இன்னொரு சாப்டர்லேருந்து பாதி படிக்கணும். அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும், 4 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். தென் ஃபோர்த் ரோமன் பாருங்கள் 3 and 8 கேட்டாச்சு, 1 to 4 வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபிஃப்த் ரோமன் 3 10 23 17 கேட்டாச்சு, 1லேருந்து 12 வரைக்கும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. சிக்ஸ்த் ரோமன் வந்து பார்த்திங்கன்னா 3 and 8 கேட்டாச்சு. நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபோக்கஸ் பண்ணி 1 to 4 வந்து படித்து வச்சுக்கோங்க. 1 தான் எழுத போகிறீங்க. ஓகே, செவன்த் ரோமன் பார்த்தீங்கன்னா 1 3 5 11 கேட்டாச்சு. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, தான் 2 தான் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போது 1லேருந்து 6 வரைக்கும் இந்த வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிட்டு தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பேப்பர் 2. தேர்ட் பேப்பர் பாருங்கள். தேர்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக நீங்கள் எப்போவுமே எடுக்காதீங்க. பிரவேசிக்காலேருந்தே நான் அதை சொல்லிட்டு வருவேன். இதில் பார்த்தீங்கன்னா வாலி வதைப்படல் படிச்சிட்டிங்கன்னா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டோட்டல் ஃபஸ்ட் ஹாஃப் ஆர் செகண்ட் ஹாஃப் அப்படி படிச்சிட்டிங்கன்னா 2 பேரில் மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அந்த 2ஐயும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 மார்க் கிடச்சிடும். சரியா, ஒரு கொஸ்டினுக்கு 15 மார்க்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 13 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அதுலேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வரும். வந்திருக்க கொஸ்டின் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். வாலி வதைப்படலாம் அந்த ஒரு சாப்டர்லேருந்தே உங்களுக்கு 30 மார்க்கு கொஸ்டின் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா 1 கேட்டிருக்காங்க, 6 10. ரிமைனிங் வந்து பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் படிங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா சங்ககாலம் ஒரு பொற்காலம், அந்த 3 5
22 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் வந்து படிக்க ஆரம்பிங்க. இதில் வந்து நம்ம வந்து எது வரும்னு சொல்ல முடியாது. நிறையா காலங்கள் இருக்குது, நிறைய சாப்டர்ஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே சாப்டர். அப்போ இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸ்லாம் படிங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையாவே இருக்குது. இதுலேயும் 2 அட்டன் பண்ணணும். அதனால் இதில் மேக்ஸிமம் ஒரு 2-3 டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்கு. ஓகேவா? இது உங்களோட 3rd பேப்பர். இது சென்னை சபாவோடது. ஓகே, இப்போ படிக்க ஆரம்பிச்சுங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.